ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அம்மா தாயே, எனக்கு நல்லது செய்யுங்கன்ற நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்டாய். நான் சொன்ன இந்த தேதியில் நாளைக்கே உனக்கான ஒன்று உன் கைகளில் வந்து சேரும்படி நீ அற்புதத்தை அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே. உன் ஆசைகள் எங்கே நடக்காம கனவாவே போயிருமோன்னு நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். இப்போது உன் ஆசைகளையும் கனவுகளையும் பல மடங்காக நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரப்போகுது. யார் யாரோ உன் வாழ்க்கையில் என்னெல்லாமோ செய்கிறாங்களே, என்னென்னவோ சொல்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே சரியாக நடக்கலைன்னு தானே இத்தனை நாளாக கலங்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும், யார் உன்னை விட்டு விலகி போனாலும், யார் உன்னை திட்டினாலும் குறை சொன்னாலும் உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கேங்கிறத மட்டும் நீ மறந்துட வேண்டாமேன்னு செல்லமே. உனக்கு நன்மை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்காத. அடைபட்ட கூண்டிலிருந்து வெளிவரும் பறவை போல உன்னுடைய துன்பம் கவலைகள் எல்லாத்தையும் மனசு திறந்து என்கிட்ட சொல்லு. அத்தனை கவலைகளையும் காணாமல் போகச் செய்யும் வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் எதிர்காலத்தை நினச்சி நீ பயப்படவே வேணாம். என்னடா வாழ்க்கையில் இன்னும் நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறவே இல்லையே, கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமோன்னு நீ நினச்சிட வேணாம். உனக்கு தேவையான விஷயங்களை அந்தந்த காலகட்டத்தில் சரியாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே. அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? இப்போது உன் பொருளாதாரத்தில் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரப்போகிற. உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே உன் கைகளில் நான் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் செல்லவே. உன் பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது, உன் கையில் கொஞ்சம் காசு பணம் சேரும்போது உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா. அதன் மூலமாக இன்னும் உன்னுடைய பொருளாதாரம் மேன்மையடையும். நீ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு தான தர்மம் செய்தியோ அந்த அளவுக்கு அந்த தானமும் தர்மமும் பல மடங்காக உனக்கே திரும்ப கிடைக்கும். இப்போது உன் வாழ்க்கையை என் கைகளில் தானே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நிச்சயமாக உயர்த்தி காட்டுறேன். நீ என்ன பார்த்து உனக்கு என்ன வேணும்னு சொன்னால் மட்டும் போதும். அதை இந்த நொடியே நான் நிறைவேற்றிடுவேன் செல்லவே. உன் மனசை நீ சரியாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தீனா நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. அதை விட்டுட்டு மனசை அதன் போக்கில் விட்டுட்டு ஐயோ இது இப்படி நடந்துருச்சே, அது அப்படி நடந்துருச்சேன்னு அப்புறமா வருத்தப்பட்டினா யார் என்ன செய்ய முடியும்? மனசு 1000 விஷயங்களை உனக்கு தப்பாக வழிகாட்டினாலும் நீதானே சரியான வாழ்க்கையை சரியானபடி வழி நடத்த வேண்டும். உன்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்செறிஞ்சு உனக்கு நிம்மதியை தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நிச்சயமா உனக்கு கௌரவத்தையும் கம்பீரத்தையும் கொடுத்து நீ தலை நிமிர்ந்து வாழும்படியும் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன். மனம்புருகி நீ வராகி அம்மான்னு என்னை கூப்பிட்டினா உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுப்பேன். என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நான் சரி செஞ்சிடுறேன் என் செல்லமே. நீ ரொம்ப அன்பா பாசமாக இருக்கிறதுனால அதையே உன்னுடைய பலவீனமாக பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க உன்னை ஏமாத்துறாங்களா? உன்னுடைய அன்பை காட்டி அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் ஓ மூலமாக செஞ்சுக்கிறாங்களா? கவலைப்படாத. நீ அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சி செய்கிற. ஆனால் சுயநலக்கார மனிதர்கள் எப்போதுமே யார்கிட்ட எதை வச்சு ஆதாயம் பார்க்கலான்ற எண்ணத்தோடு வாழ்வதால் தானே உன்னை இப்படி ஏமாத்துறாங்க. வருத்தப்படாத. மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காத பிள்ளை. அப்படி இருக்கும்போது நீ செஞ்ச புண்ணியங்களின் காரணமாக நான் உனக்கு நல்லதை செய்வேன்னு நீ என்னை நம்பலாம். உன் வாழ்க்கையை நான் நல்ல நன்மைகளாக நடத்த போகிறேன். இனி வரும் காலங்கள் முழுவதுமே உனக்கு நன்மை நிறைஞ்ச நாளாக இருக்கும். நீ பதறாத. பதட்டத்தோடு நீ எதையாவது தேடும்போது உன் கண்ணு முன்னாலேயே இருந்தாலும் அது உனக்கு கிடைக்காது. அதனால தான் நிதானமாக உனக்கு என்ன வேணுமோ அதை யோசித்து அதை தேட ஆரம்பி. உன்னுடைய தேடல்களுக்கெல்லாம் முடிவாக நான் இருந்து நீ தேடினதையே உனக்கு கிடைக்கும்படி செஞ்சு காட்டுறேன் செல்லமே. நீ நிதானமாக இருந்துக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினாலே எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். தேவையில்லாமல் நீ குழம்பவோ கவலைப்படவோ வேணாம். உன் மனசில் இருக்கிற எல்லா சந்தேகத்துக்கும்
இந்த வராகி அம்மா விடை கொடுப்பேன் என் செல்லமே. கவலைப்படாம நீ அமைதியா இருந்தாலே உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து நானே உன்னை பாதுகாப்பேன். நீ யாரையும் உடல் அளவுலையோ மனசளவுலையோ கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உன் நிலைமை நல்லா இருக்கு, நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினா நாளைக்கு உன்னை விட அவங்க உயர்ந்து போகும்போது அவர்கள் உனக்கு அதே செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எப்போதும் எல்லாருக்குமே அன்பையும் பாசத்தையும் கொடு. யாரையும் ஏமாத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது என் செல்லமே. என நல்லா உத்து பார்த்தீனா உன் பிரச்சனைகள் அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு கொண்டு வருவதை நான் உனக்கு உணர்த்துறேங்கிறது உனக்கே புரிய வரும். பொருளோ அல்லது காசோ பணமோ எதுவாக இருந்தாலும் உன் கூட இருக்கும்போது அதன் அருமை உனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுவே உன்னை விட்டு வெகு தூரம் போயிடுச்சுன்னா ஐயோ இழந்துட்டனே, ஐயோ அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு அப்புறமா நீ வேதனைப்படுற. முதல்ல உன்கிட்ட இருக்கும்போதே அதை பத்திரமா கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டினா நீ எதையுமே இழக்க நேராதல்லவா. கூட இருக்கும்போதே எதுவாக இருந்தாலும் அதை தக்க வைத்து கொள்வது தான் சிறந்தது. ஏன்னா கையை விட்டு போன பிறகு அதை தேடி அலைவது பயனற்ற செயல்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஒரு விஷயத்தை இழக்கும்போது அதை விட சிறந்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்னு நீ நம்பு. நீ இழந்தது உனக்கு நல்லது இல்லைங்கிறதுனால தான் அதை உன்னை விட்டு நான் விலக்கி வச்சிருக்கேங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவோ பத்திரமா பாதுகாத்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாலும் உனக்கு நல்லதில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கவே மாட்டேன். என் சம்மதம் இல்லாமல் எதுவும் யாரும் உன்னை தொட முடியாது. கூடிய சீக்கிரமே உனக்கான அதிசயம் நடக்க போகுது. நீ நினைக்கவே முடியாத, நீ யோசிக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை தான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். எப்போவுமே யாருக்காவது ஒரு கஷ்டம், யாருக்காவது ஒரு பிரச்சனைனா உடனே அதை பார்த்து உன் மனசு வலிக்குது தானே. அவங்களோட கஷ்டத்தை நினச்சி நீ கண் கலங்குகிறாய் தானே. அப்படி நீ யாருடைய கஷ்டத்துக்காக கலங்கி வருத்தப்படுறியோ அப்போது உன் துன்பத்தில் தோள் கொடுக்கும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேன். ஏன்னா மனிதர்களுக்குள்ள இருந்த இந்த அடிப்படையான மனிதாபிமான குணம்தான் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. யாராவது கஷ்டப்படும் போது உதவி செய்ய முடிஞ்சாலுமே கூட உதவி செய்யாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே கடந்து போகிற அளவுக்கு மனிதர்களுடைய மனசு இப்போ கல்லாக போயிடுச்சு. ஆனால் நீ அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து கலங்குற. அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் செஞ்சு உன் மனிதாபிமானமுள்ள அந்த குணத்துக்கு பரிசு கொடுக்கணும் தானே. அது மட்டுமல்ல, நீ கஷ்டத்திலையோ துன்பத்திலையோ இருக்கும்போது யாராவது உனக்கு தோள் கொடுத்து ஆதரவாக இருந்தாங்கன்னா அந்த உறவுகளை நீ இழந்துடக்கூடாது. நீ சந்தோஷமா கண்ணீர் வடிக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக, அந்த ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காக தான் என் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. நீ எல்லா நாளும் எல்லாமும் பெற்று தலைத்து வேரூன்றி நின்று எழுந்து மேலோங்கணும். உன் பிரச்சனைகள் எல்லாமே மண்ணில் போட்ட விதை மாறி மறைஞ்சு போயிடணும். ஆம் என் செல்லமே, எல்லா விதைகளும் வளர்ந்து வந்துடுதா என்ன? சில விதைகள் மண்ணுக்குள்ளேயே மறைஞ்சு போய் மக்கி குப்பையாக ஆயிடும். அதே போலதான் உன்னுடைய பிரச்சனைகளையும் நான் புதைச்சி வச்சு அதை அப்படியே குப்பையாகி ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். உனக்கு நிழலாய் அடைக்கலம் தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ இனிமே வருத்தப்படவே கூடாது. நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்ய போகிறேன். நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஆடி சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு ஆடம்பரமாக வாழ்வது கிடையாது. இருக்கிறத வச்சு நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தான் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்குறேன். நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு சோகமாகவே இருக்காத. நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்கு எதுவுமே நடக்கவில்லை என் செல்லமே. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன். இனி எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்த இந்த வராகி தாய் உன் நல்ல விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செஞ்சு தர்றேன். இனி 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழுவாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை. நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிருன்னு உனக்கு நான் பலமுறை சொல்லியும் கூட கடைசி நிமிஷம் நீ அவசரப்பட்டுற. அப்புறம் இத்தனை நாள் நீ பொறுமையாக இருந்ததெல்லாம் வீணாகி விடும் அல்லவா. நீ பொறுமையாக இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் அவசரப்பட்ட அந்த ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
அப்புறம் வருத்தப்பட நேரிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது எல்லா காரியங்களையும் நிதானமாக பொறுமையாக பக்குவமாக கையாள கற்றுக்கோ. நான் உன் கூடவே இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நிதானத்தோடு செயல்பட வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது விடியலை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உன் எதிர்கால வாழ்க்கையையும் நல்ல விதமாக நான் அமைச்சு தர்றேன். இனிமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படவே கூடாது. உன் நிலைமையை மாற்றி நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறும்படி நான் செய்கிறேன். உனக்கான நற்செய்தியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழப்போற. இத்தனை நாளா அது இல்லை இது இல்லை நீ எதையெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டியோ அது எல்லாத்தையுமே உனக்கு நிறைவாக கொடுக்க வந்துட்டேன். என் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க தான் போகுது. நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு கொடுக்கும்போது அதை தடுப்பதற்கு என இங்கு யாருமே இருக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையை உன் கைகள்லையே ஒப்படைச்சு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்வதற்காக தான் என்னுடைய கரங்களை தொடச் சொன்னேன் என் செல்லமே. என் கரம் தொட்ட உன் கைகளில் உனக்கானதை நிச்சயமாக ஒப்படைக்க தான் போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகவும் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். என் ஆசீர்வாதத்தோட நீ சந்தோஷமாக வாழ போகிற. இனி உன் மனசில் நடக்காது கிடைக்காது முடியாதுன்ற எதிர்மறையான யோசனையோ சிந்தனையோ வரவே கூடாது. ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் எப்போதுமே ஆபத்தானது தான். அது ஒரு நொடியில் உன் வாழ்க்கையவே முடிச்சு விட்டுரும். இனிமேலாவது நல்ல விஷயங்களை நேர்மறையாக சிந்திக்க பழகு. நீ மனசார என்னை நம்பும்போது இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து தருவேன் என் செல்லமே. நீ நினச்சே பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போது நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். ஏன்னா நானே கதின்னு என்னையே நம்பி வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எப்படி என்னால் ஏமாற்ற முடியும்? இதனால் வரைக்கும் மனிதர்கள் உன்னை ஏமாற்றி நீ கஷ்டத்தை அனுபவிச்ச. இப்போது இந்த சூழ்நிலையில் அந்த ஏமாற்றங்களையெல்லாம் மாற்றி உனக்கான ஏற்றத்தை தருவதற்காக தான் ஓடி வந்திருக்கேன். நீ அமைதியாக இருந்தினாலே எல்லா விஷயங்களையும் நான் அழகாக சரி செஞ்சிடுவேன் என் செல்லமே. இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நிம்மதியான இன்பம் பொங்கும் இனிமையான வாழ்க்கையாக இருக்க போகுது. உன் மனசில் நீ அழுது கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நான் உன் கூடவே இருக்கும்போது உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. இத்தனை நாட்களாக வேதனைகளை அனுபவிச்ச நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன்னை வீழ்த்த யார் வந்தாலும் நான் உனக்கு ஆதரவாக நின்று அவர்களை வீழ்த்தி அழித்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். இனிமே நீ பயப்படவே கூடாது என் செல்லமே. உன் சொந்தம் பந்தம் சுற்றம் சூழம் உறவுகள்னு எல்லாருக்கூடையும் சேர்ந்து நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போகிற. எங்கே பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் கவனமாயிரு. ஏன்னா நீ பேசக்கூடிய வார்த்தைகள் தான் சில உறவுகளை உன்னை விட்டு பிரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடுது. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் பேசுகிறத நிறுத்து. அவசியமற்ற பேச்சுக்களை குறைச்சிட்டு அவசியமான விஷயத்துக்கு மட்டும் பேசினா போதும். இந்த வராகியம்மா உனக்கு நல்லது தான் செய்வேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே? பொறுமையாக இரு. நீ திட்டம் போட்ட விஷயங்களை எல்லாம் அழகாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நீ என்கிட்ட கேட்ட உனக்கான விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை நிரந்தரமாக ஆக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கஷ்டங்களும் நீ எதிர்கொண்ட பிரச்சனைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே.